என் பேர் சுந்தரமூர்த்தி. எங்கள் அம்மாவுக்கு வந்து 75 இயர்ஸ். அந்த டைமில் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் வச்சு பார்க்குறப்ப எங்கள் அம்மா, அதனால நான் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் நான் பார்க்குற அளவுக்கு என் பொண்டாட்டி பார்க்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவளும் கொஞ்சம் உதவி செஞ்சா. ஆனால் ஒரு சில விஷயங்களில் அம்மா டாய்லெட் போயிட்டா டயப்பர் மாற்றுறது, யூரின் போயிடுவாங்க, இந்த சேலையை மாற்றி விடுறது, சாப்பாடு ஊட்டினா உடம்பெல்லாம் அப்படி இதாயிரும், அதெல்லாம் தொடச்சி விடுறது, இது மாதிரி நிறைய வேலைகள் வந்து பர்சனலாக இருந்துச்சு. நான் அப்போ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம், அங்கே போக வேண்டியிருந்தது. வீட்டில் இருக்கிறப்ப இவங்க பார்த்துக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு. அப்பயே நாங்கள் வந்து ஹோம் கேர் நர்சிங் சர்வீசஸ் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தோம். அதில் என்னென்னா, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டயப்பர் மாற்றணும், அதுக்கப்புறம் ஒன்று சாப்பாடு கொடுக்கணும், கரெக்ட் டைமுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், அவங்க சின்னதாக கூப்பிட்றாங்கன்னா எழுப்பி அவங்கள கூட்டிகிட்டு போய் டாய்லெட்டு போயிட்டு வர வைக்கணும், அப்புறம் உட்காரணும்னு ஃபீல் பண்ணுவாங்க, முதுகு பிடிச்சி உட்கார வைக்கணும். இது மாதிரி நிறைய வேலைகளை வந்து செய்கிறதுக்கு நாங்கள் வந்து கேர் கிவர் நர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஐசியூ செட்டப்பில் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த நர்சஸ்ஸு, ஆக்சிஜன் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரயில் டியூப்பில் உணவு கொடுக்கறது, இப்படி நிறைய சர்வீசஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஃபீஸும் இருக்குது. டெய்லி 8 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுக்கான சர்வீசஸ் நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அந்த டைமில் பார்த்துக்கணும், இல்லை அவங்கள கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸோடு சேர்த்து நர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்கள உங்களால் பார்த்துக்கவே முடியல, 24 ஹவர்ஸு அவங்க தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, அவங்க கூடவே ஒரு ஆளை வச்சு நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம். இது மாதிரி உங்களுக்கு ஹோம் கேர் சர்வீஸ் சம்மந்தமாக என்ன உதவி வேணாலும் இதில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம்.